வணக்கம். இன்றைய செய்திகள். தொலைதூரம் செல்லும் அரசு பேருந்துகளில் பணிபுரியும் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க முடியாததால் ஓட்டுரிமை வீணாவதாகவும், தேர்தல் காலங்களில் கோரிக்கை வைத்தும் கிடப்பில் போடப்படுவதால் அவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் போக்குவரத்து ஊழியர்கள் புலம்புகின்றனர். தமிழகத்தில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் 1.5 லட்சம் பேர் பணியாற்றுகின்றனர். பெரும்பாலானோர் ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பிரிவுகளில் பணியாற்றுகின்றனர். 500 கிலோமீட்டர் வரையிலான தொலைதூர பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை பணியாற்றுகின்றனர். இவர்கள் தேர்தல் நேரத்தில் வெளியூரில் இருப்பதால் தங்களால் வாக்களிக்க முடியாமல் போய்விடுகிறது. இதனால் தமிழகம் முழுவதும் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் ஓட்டுக்களை பதிவு செய்ய வாய்ப்பின்றி போகிறது என்று கூறியுள்ளனர். மதுரை மண்டலத்தில் மட்டும் 5,480 ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், டிக்கெட் பரிசோதகர்கள் தேர்தல் நேரத்தின் போது தொலைதூர பேருந்தில் பயணிக்கின்றனர். இவ்வகையில் மாநில அளவில் 50,000 பேரின் ஓட்டுகள் வீணாகின்றன. இது குறித்து அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர்கள் கூறுகையில், ஒவ்வொரு தேர்தலின் போதும் தபால் ஓட்டு வசதி வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம். தேர்தல் கமிஷன் அதை கண்டுகொள்வதே இல்லை. விரைவில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலிலாவது நாங்கள் தபால் ஓட்டளிக்க தமிழக தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி 2 பேரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் ஆகாஷ் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். கால் முறிந்த நிலையில் மருத்துவமனையில் ஆகாஷ் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை முடிந்து மதுரை சிறைக்கு அவரை அழைத்துச் சென்ற போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வழக்குகளை முறையாக விசாரித்து தண்டனை பெற்றுத் தருவதற்கு பதிலாக கைதிகளை சித்திரவதை செய்து கொல்வது அதிகரித்து வருகிறது. திமுக ஆட்சியில் இதுவரை 27 லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளன என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அத்துடன் இதுகுறித்து அதிமுக தலைமை கூறுகையில், திமுக அரசின் கீழ் காவல்துறை எவ்வளவு அராஜகமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு ஆகாஷ் உயிரிழந்தது உதாரணம். சமீபத்தில் திருப்புவனம் அஜித்குமார் லாக்அப் மரணத்தின் போது அவரின் பெற்றோரிடம், சாரிமா, இனி இது போல நடக்காது என முதல்வர் ஸ்டாலின் நாடகமாடியிருந்தார். இப்போது மீண்டும் அதே சிவகங்கையில் மற்றுமொரு உயிர் பறிக்கப்பட்டிருப்பது உங்கள் நிர்வாக திறமையின்மையின் உச்சம். காவல்துறையை தன் வசம் வைத்துள்ள முதல்வர் அதை கட்டுப்படுத்த முடியாமல் வேடிக்கை பார்ப்பது சாபக்கேடு என்றும் கூறியுள்ளது. பெற்றோர், மனைவி, பெற்ற குழந்தைகளை மதிக்க தெரியாதவர் தாவேக தலைவர் விஜய் என்று கொங்கு இளைஞர் பேரவை கட்சியின் தலைவர் தனியரசு கூறியுள்ளார். அவர் எப்படி தமிழக முதலமைச்சராக அரியணை ஏற மக்கள் ஏற்றுக்கொள்வர் என்றும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜயை ஒரு நடிகையுடன் தொடர்பு படுத்தி கூறியது உண்மைதான் என்பதை விஜயே நிரூபித்துள்ளார். திருமண விழாவுக்கு நடிகையை அழைத்து சென்றது மூலம் நான் அப்படித்தான் இருப்பேன் என விஜய் ஆணவமாக செயல்படுகிறார். அவரின் முதல்வர் கனவை நாட்டு மக்கள் நிராகரிப்பர். திமுக கூட்டணியில் நாங்கள் 2 தொகுதிகள் கேட்டுள்ளோம். ஒரு தொகுதி உறுதியானது. எந்த தொகுதி என்றாலும் தனியரசு எம்எல்ஏ ஆவது உறுதி. ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பின் தென் மாவட்டங்களில் திமுக அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். சசிகலா கட்சி ஆரம்பித்துள்ளதால் அதிமுகவுக்கு தான் இழப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் பழனிசாமி தான் தமிழக முதல்வர் என்று மதுரை வந்த பிரதமர் மோடி கூறவில்லை. பாஜக உறுதியாக அதிமுகவை அழித்துத்தான் வளரும். அதிமுகவானது மோடி, அமித்ஷா கண்ணசைவில் உள்ளது என்றும் தனியரசு கூறியுள்ளார். திமுக பலவீனமாக இருப்பதால் அதிமுகவில் இருந்து வருவோருக்கு ஆசை வார்த்தைகளை கூறி பதவிகளையும் ஸ்டாலின் வழங்குகிறார் என்று சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். வாழ்நாளெல்லாம் தமிழக மக்களுக்காக உழைத்து திமுகவின் சூழ்ச்சி, சூதுகளை முறியடித்து அர்ப்பணிப்புடன் வாழ்ந்தவர் ஜெயலலிதா. அவருடன் வாரிசு அரசியலால் மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலினை ஒப்பிட்டு பேசியது வேதனையின் உச்சம். பச்சை பொய் திமுகவை வீழ்த்த 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். அதனை 3வது பெரிய இயக்கமாக உருவாக்கினார். தொடர்ந்து சூழ்ச்சிகளை முறியடித்து அதிமுகவை பழனிசாமி பாதுகாத்து வருகிறார். ஆனால் தேர்தலுக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளரை மாற்றிவிடுவர் என்ற பச்சை பொய்யை ஸ்டாலின் கூறுகிறார். ஆடு நனைகிறதே என்று ஓநாய் அழுவதைப் போல ஸ்டாலினும் பன்னீர்செல்வமும் கவலைப்படுகின்றனர். அவர்கள் பேசுவதை நகைச்சுவை நாடகமாகத்தான் மக்கள் பார்க்கின்றனர். அதிமுகவை ஒரு சாமானியர் வழிநடத்தி வருவதால் ஸ்டாலின் அச்சத்தில் 22 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துள்ளார் என்றும், அதிமுகவில் காலாவதியான தலைவர்களை கரையேற்றுவேன் என வாக்குறுதி கொடுக்கிறார். திமுக பலவீனமாக இருப்பதால் தொண்டர்கள் மீது நம்பிக்கை இழந்து இந்த ஆசை வார்த்தைகளை கூறுகிறார்.
அமைச்சர் பதவி வழங்குகிறார். இதன் மூலம் திமுகவின் உண்மை தொண்டர்களுக்கு திமுகவில் எதிர்காலம் இல்லை என்று சூசகமாக சொல்கிறார். நீங்கள் எத்தனை துரோகம் செய்தாலும் இது போன்ற பல துரோகங்களை தாண்டித்தான் அதிமுக 54 ஆண்டுகளாக சாதனை படைத்து வருகிறது என்றும் RB உதயகுமார் பேசியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு விதிமீறல்கள் ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி அம்மாநில அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி ஒடிசா, உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், பஞ்சாப் ஆகிய மாநில அரசுகள் பெண்களை குறிவைத்து உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன. பஞ்சாப் சார்பில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை அளிக்கும் திட்டத்தை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பஞ்சாப் சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான அரசு 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. மாநில நிதியமைச்சர் ஹர்பல் சிங் சீமா தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை அளிக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு சர்வாதிகாரி, பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அடிமை என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார்.